ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ லெட்டருக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் கேண்டிடேட்ஸ் கிட்ட நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தோம், யார் யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகிருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் பண்ணதில் ப்ரீவியஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஸ்க்ரீன் 1ங்க. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஆரம்பிச்சது வந்து கடலூர் விஏஓ டிராஃப்ட்மேனில் ஆரம்பித்து அப்புறம் ஸ்டெனோ கோட் தஞ்சாவூர் அண்ட் விஏஓ இது வரைக்கும் இந்த லிஸ்ட் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரீன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜேஏ வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை ஸ்டெனோ அதில் ஆரம்பித்து திருப்பூர் ஸ்கூல் எஜுகேஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது ரீசெண்ட் லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3/2019 ஸோ என்ன கேண்டிடேட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ காஞ்சிபுரம் பிடி கால் லெட்டர் ரிசீவ்டு 1/3/2019 அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ஸ்டெனோ 4th March ஜாயின் பண்ணணும், கடலூர் கோர்ட் ஜேஏ அண்ட் டைப்பிஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ 4th March வந்து ஜாயின் பண்ணணுமா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அதில். ஸோ கடலூர் கோர்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோக்கு திருப்பூர் கோர்ட்டுக்கு இன்றைக்கி 2/3/2019 சாட்டர்டே ஆர்டர் ரிசீவ் பண்ணியாச்சு. 11/3/2019 அன்றைக்கி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி அலாட்மெண்ட் ஆர்டரோட வர சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து 2ஆம் தேதி 3ஆம் மாதம், அதாவது நேற்று வந்து ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிருக்குங்க சாட்டர்டே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு. ஸோ திருப்பூர் கோர்ட்டுக்கு வந்து அவரை வந்து 11/3/2019 அன்றைக்கி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி அலாட்மெண்ட் ஆர்டரோட வர சொல்லியிருக்காரு. அண்ட் கோவை டிராஃப்ட்மேன் லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட்மேன் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் டிராஃப்ட்மேனே இல்லைன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பேர் டிராஃப்ட்மேன் கூட கேட்டிருந்தீங்க, டிராஃப்ட்மேன் வந்து யாருக்குமே வரலையா அப்படின்ட்டு. இது ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் அமைச்சிருக்காரு கமெண்ட்டு, கோவை டிராஃப்ட்மேன் லெட்டர் ரிசீவ்டு அப்படின்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து வேலூர் விஏஓ 28ல் ஜாயின் பண்ணியாச்சு சார். ஸோ வேலூரில் வந்து விஏஓ வந்து 28ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டாங்களாம், பரவாயில்ல, நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு ஈரோடு கோர்ட் ஜூனியர் ஜேஏ ரிசீவ்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஈரோடில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கோர்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் March 20 வந்து சிவி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெரி குட். நெக்ஸ்ட்டு வேலூர் விஏஓ 28ல் சேம் தான். ஸோ இதே தாங்க, காஞ்சிபுரமில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேலூர் விஏஓ 28ல் ஜாயின் பண்ணியாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இப்போ கேண்டிடேட் அமைச்சிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கானது, ஓகேங்க, சாரி நேற்று நைட்டு வரைக்கும் ஆனது இது. ஸோ நீங்கள் புதுசாக வேறு எதனா வந்தது அப்படின்னா டிராஃப்ட்மேன் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது அந்த கோவை, ஏன்னா நிறைய பேர் டிராஃப்ட்மேன்லாம் எங்கேயுமே ரிசீவ் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, தெரியல. ஸோ ஸ்டில் நிறைய பேருக்கு வராமல் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி யாருக்கெல்லாம் புதுசாக வருதோ நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணதே பண்ணாதீங்க, ரிசீவ் ஆகிடுச்சு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, விட்டுடுங்க. புதுசாக யாருக்கெல்லாம் வருதோ நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன், இது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.